அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அதிகமான எஸ்எஸ்சி ரயில்வே சேனலில் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து என்டிபிசியோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். குரூப் டிக்கான டெஸ்ட் சீரியஸ் வீடியோ கிளாஸ் பேட்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய 9994359181 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரயில்வேக்கான டெஸ்ட் பேட்ச் லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் பேட்ச்க்கான லிங்க்கும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் RRB 10 அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணி டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு அந்த கோர்ஸில் கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 400 இருக்கும். ஸோ இதில் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ கிளாஸ்க்கான ஃபீஸ் 199 இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கான கேள்விகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு அப்படியே லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎஸ்க்கான கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள். இன்றைக்கான கொஷின் நம்பர் 75. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 74 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். 658 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பியிலிருந்து 34.6 சென்டிமீட்டர் அளவுள்ள எத்தனை அதிகபட்ச துண்டுகளை வெட்ட முடியும் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக 658 34.6 டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சு டிவைட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து அக்யூரஸியான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகே, 35 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரிங்களா, நம்மளால் வந்து 20க்கும் குறைவாக தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே இருக்காது சரிங்களா. இப்போ 34.6 வந்து பார்த்திங்கன்னா 658 34.6 வகுக்கணும் சரிங்களா. ஸோ 2 டைம் போட்டோம் அப்படின்னா 75 ஆகிடும். ஸோ ஒரு டைம் 34. ஓகே, ஸோ நீங்கள் 34.5 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 34.6 இல்லையா. ஸோ அப்ராக்சிமேஷன் எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 31 கிடைக்கும் சரிங்களா. இப்போ 318 அப்படின்னு சம்திங் வருதா. ஸோ இதில் எத்தனை டைம் இருக்குன்னா 10 டைம் எடுத்தால் 340 ஆகிடும். ஸோ 9 டைம் எடுத்தால் தான் வரும். ஸோ 9 டைம் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ 19 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து x² + y² அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. x + y-யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்னது, x² + 25y² = 10xy. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிறேன். நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஸ்பீடாக போடணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும் சரிங்களா. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா x² + 25y² - 10xy அப்படின்னு இருக்குது சரிங்களா. இது என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் x - y ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் சரிங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலா, x² + y² - 2xy இந்த ஃபார்மேட்டில் வருமா. அப்போது நம்மளோட x - 5y இருந்துச்சு அப்படின்னா, y² இருந்துச்சு அப்படின்னா x² + 5y² - 2 × y வந்து எவ்வளவு, 10xy அப்படின்னு வருமா. சரி, இது 5². ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், x - 5y இருக்குது. ஓகே, அப்போ x - 5y = 0. அப்போ x = 5yன்னு இருக்கும். நமக்கு வேண்டியது x/y அப்படிங்கிறதோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/1 இருக்கும். ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா x/y-க்கான ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 5:1. அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிதானே? எஸ், ரைட். ஓகேவா. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கையை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கோணங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன முக்கோணங்கள் 1, 2, இந்த 3 கீழே இருக்கிற லைனோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 4 4 முக்கோணம் ஆகிடுச்சா. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். 4 முக்கோணங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பெரிய முக்கோணங்களை நம்ம எழுதுவோம். 1, ஓகே, 2,
3 4 5. அது ஒரு 5 ஆயிடுச்சா? ஸோ வேறு எந்த முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்கும் பாருங்கள், இது வந்து ஒரு முக்கோணம். ஸோ டோட்டலாக 10 வருது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் அந்த முக்கோணங்களோட மொத்த எண்ணிக்கை. அடுத்து sin θ ப்ளஸ் cos θ இஸ் ஈக்குவல் டு √3 cos 90 மைனஸ் θ எனில் tan θவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம எழுதுவோம். இப்போ cos 90 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு sin θ இல்லையா? ஓகே, ரைட். அப்போது sin θ ப்ளஸ் cos θ இஸ் ஈக்குவல் டு √3 sin θன்னு எழுதிக்கலாம். ரைட். சரி, அப்போ cos θ இஸ் ஈக்குவல் டு √3 sin θ. இந்த sin θ எந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் sin θவாக மாறும் இல்லையா? அப்போது √3 காமனாக வெளியே எடுத்தோம், சாரி sin θவை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். sin θவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா √3 மைனஸ் 1 வருமா? வரும்ல. இது வந்து என்னது? cos θ. இப்போ cos θ டிவைடட் பை இந்த sin θ இங்கே வந்துச்சு அப்படின்னா cos பை sin. ஓகே, இல்லை இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னாலும் மாறும், அதாவது √3 மைனஸ் 1 இருக்கும். cos பை sin θவோட வேல்யூ என்னது? cot θ. cot θ இஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1. cot θ இஸ் ஈக்குவல், நமக்கு கேள்வி என்னது? tan θ. cot θ இஸ் ஈக்குவல் டு 1 பை tan θ. அப்போது நமக்கு cot θ இஸ் ஈக்குவல் டு 1 பை √3 மைனஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். சரிங்களா? நமக்கு வேண்டியது tan θ. tan θ இஸ் ஈக்குவல் டு 1 பை cot θவாக இருக்கும். அப்போது √3 மைனஸ் 1 அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கலாக இருக்குமா? ஸோ ஆன்சர் 4 வருது. எஸ், 4 வந்து கரெக்டானது தான். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து போடும்போது sin பை காஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக இங்கே இருக்குது sin θ, அது வந்து இங்கே வந்துச்சுன்னா cos θவாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் போகும்போது 1 பை √3 மைனஸ் 1 இருக்கும். sin பை காஸ் இஸ் ஈக்குவல் டு tan θ. ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1. ஸோ இந்த ஸ்டெப்லேயே முடிஞ்சிருக்கும். ஸோ நான் அப்படி மாற்றி எடுத்ததுனால cot θவாக போகுது. ஸோ நான் வந்து sin θ இந்த √3 இந்த பக்கம் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னா cos θ டிவைடில் வரும். ஸோ அப்போ இந்த ஆன்சரும் கிடச்சிடும். சரிங்களா? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 79 வந்து ஓகே ஜிஎஸ். அடுத்து ஒரு பசல், நல்ல பசல் ட்ரை பண்ணுவோம். கொஷின் பாருங்கள். உயிரியல், வேதியியல், வரலாறு, கணிதம் மற்றும் இயற்பியல் ஆகிய 5 புத்தகங்கள் ஒரு அலமாரியில் வச்சுருக்காங்களாமா. ஸோ அந்த அலமாரியில் இருந்து ஓகே ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. அவற்றின் மேலூர் என்னுடைய நிறங்கள் அதுவும் கொடுத்துருக்காங்க. கருப்பு, நீலம், சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு. வேதியியல் புத்தகம் மற்றும் மஞ்சள் நிற புத்தகம் முனைகளில் இருக்குது. நான் ஒரு அலமாரியில் வச்சுருக்கேன். ஓகே, வேதியியல் புத்தகம் மற்றும் மஞ்சள் புத்தகங்கள் முனைகள் உள்ள. இயற்பியல் புத்தகம் நடுவில் இல்லை. நீல புத்தகம் மற்றும் உயிரியல் புத்தகத்தை 2 புத்தகங்கள் பிரிக்கின்றது. கணித புத்தகம் வெள்ளை நிற உரை கொண்டுள்ளது. மேலும் இருமுனைகளிலிருந்து 2வது புத்தகமாக அது இல்லை. கருப்பு மேலுரை புத்தகத்தினுடைய பாடம் உயிரியல் ஆகும். நீல நிற புத்தகம் சிவப்பு நிறம் கொண்ட இயற்பியல் புத்தகத்திற்கு அருகாமையில் உள்ளது. எனில் பின்வரும் எந்த ஒன்று சாத்தியமான சேர்க்கைகள் ஆகும் கேட்குறான். சரிங்களா? நம்ம வந்து ஆப்ஷனில் இருந்தும் ட்ரை பண்ண முடியும். அது எது வரைக்கும் எலிமினேட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் எலிமினேட் பண்ணலாம். டைரெக்டாக கணிதம் வெள்ளைன்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கேயாவது கணிதம் வெள்ளைனா கணித புத்தகம் வெள்ளை நிற உரை. அது மட்டும் இல்லாமல் இரு முனைகளிலிருந்து 2வது புத்தகமாக அது இல்லைங்கிறான். இரு முனைகளும் 2வதுன்னா கீழேருந்து மேலே பார்த்தாலும் செகண்டாக வராது. சரிங்களா? மேலேருந்து கீழேருந்து மேலே பார்த்தாலும் செகண்டாக வராது, மேலேருந்து கீழே பார்த்தாலும் செகண்டாக வராது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே பார்த்தா 4th வரும். மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கா. அப்போது 2nd பிளேஸும் வராது, 4th பிளேஸும் வராதுங்கிறான். ஆனால் இங்கே வந்து 4வது இடம்ன்றான். எப்படி பார்த்தாலும் 2nd வராது, 4th வராது. சரிங்களா? 4வது இடம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது தப்பு. வேதியியல் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறாங்க. இடது பக்கத்துலேருந்து 5வது நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதியியலோட கலர் தெரியுமா? எது வந்து சிவப்பு நிறம் கொண்ட இயற்பியல் புத்தகம். ஓகே, நீல நிற புத்தகம் நமக்கு தெரியல.
இயற்பியல் வந்து சிவப்பு நிற புத்தகமா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எலிமினேட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து சரியான பதிலை வந்து கணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும், கொடுத்துருக்கூடிய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணும். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் அதனுடைய புத்தகத்தினுடைய கலர் அப்படின்னு சொல்லலாம். இயற்பியல் புத்தகம் நடுவில் இல்லை. சரியா, நமக்கு வந்து இப்போ 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ 5 புத்தகங்கள் இருக்குது. எங்கிட்ட வந்து அலமாரி இருக்குது, அதனுடைய கலர் ஒரு சைடில் எழுதுகிறேன். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லாஜிக் படி வந்தால் அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேதியியல் புத்தகம் மற்றும் மஞ்சள் நிற புத்தகம் முனைகளில் உள்ளன. முனைகள்னால் மேலேயோ டாப்லேயோ கீழேயோ இருக்கலாம். சரி, நான் வேதியியலை இங்கே வச்சுருக்கேன், அதே மாதிரி மஞ்சளை இங்கே வச்சுருக்கேன் ஒரு பேட்டர்னில். ஸோ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் மேலே முனைகளில் இருக்குது. அது அப்போ அப்படின்னா வேதியியல் கீழே இருக்கும், ஃபஸ்ட்டு புக்காக இருக்கும். புரியுதுங்களா? 2 லாஜிக்காக இருக்கும், முனைகள் இருக்குது. ஆனால் வேதியியல் தான் மஞ்சள்னு அவங்க சொல்லலை, அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். சரிங்களா. வேதியியல் புத்தகம் மற்றும் மஞ்சள் நிற புத்தகம் முனைகள் உள்ளன. இயற்பியல் புத்தகம் நடுவில் இல்லைன்றான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிசிக்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இங்கே இயற்பியல் இல்லை, 2 இடத்துலையுமே இயற்பியல் இல்லை. அப்போ இயற்பியல் வேறு ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது. ரைட். இப்போது அடுத்து நீல புத்தகம் மற்றும் உயிரியல் புத்தகம். நீல புத்தகம் மற்றும் உயிரியல் புத்தகத்தை 2 புத்தகங்களாக பிரிக்கின்றன. நீல புத்தகம் மற்றும் உயிரியல் புத்தகம் 2 புத்தகம். சரி, அடுத்து கணித புத்தகம் வெள்ளை நிற உரை கொண்டுள்ளது, மேலும் இருமுனைகளிலிருந்து 2வது புத்தகமாக அது இல்லை. இருமுனைகளிலும் 2வதாக இல்லை அப்படின்னா 4வது இடத்துலையோ 2வது இடத்துலையோ கணிதம் வராது. இந்த இடத்துல கணிதம் வராது, இங்கேயும் கணிதம் வராது. அப்போ கணிதம் வந்து சென்டராக தான் இருக்க முடியும். கணிதம் வந்து சென்டராக இருக்குது. ஏன்னா வேறு இடங்களில் வந்து வேறு கலர் புக்கு இருக்குது, இங்கே மஞ்சள் கலர் புக்கு, இங்கே வேதியியல் இருக்குது. ஆனால் கணித புத்தகம் வெள்ளைன்ட்டான். அப்போது கணிதத்தை சென்டராக போட்டுடலாம் 2 லாஜிக்லேயுமே. அதனுடைய கலர் வந்து வெள்ளை, அதனுடைய கலர் வெள்ளையாக வந்துடும். சரியா. அடுத்து கருப்பு மேலுரை புத்தகத்தினுடைய பாடம் உயிரியல் ஆகும். ஸோ கருப்பு கலர் இருக்கக்கூடியது உயிரியல், ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஓகே, கருப்பு வந்து உயிரியல். சரி, நீல நிற புத்தகம் சிவப்பு நிற கொண்ட இயற்பியல் புத்தகத்திற்கு அருகாமையில் உள்ளது. நீல நிற புத்தகம் சிவப்பு நிறம் கொண்ட இயற்பியல் புத்தகத்திற்கு அருகாமையில் உள்ளது. ஸோ இங்கே வந்து மஞ்சள் புத்தகம் இருக்குது, இங்கே இயற்பியலை போட்டோம் அப்படின்னா இது மஞ்சளா, இது மஞ்சள் பக்கத்தில் நம்ம இயற்பியலை போட்டோம் அப்படின்னா அது மஞ்சள் நிற புத்தகத்துக்கு வந்துடும், வெள்ளை நிற புத்தகமாக இருக்கும். சரிங்களா. அப்போது வேதியியலை நீல கலராக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இயற்பியலை வச்சோம் அப்படின்னா ஓகே, இயற்பியல் சிவப்பு நிறம் மார்க் பண்ணிக்கலாமா? அப்போ நீல நிற புத்தகத்துக்கு பக்கத்தில் இயற்பியல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ சேம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வேதியியல் வந்து நீல கலர், அப்போது இயற்பியல் இங்கே வரும், இது சிவப்பு கலர். இந்த ஒரு லாஜிக்கும் வருமா? எஸ், இப்படி வரலாம். அடுத்து பாருங்கள். ஸோ வேறு என்ன புக் வந்து மிஸ் ஆகுது? கருப்பு வந்து உயிரியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ மஞ்சள் கலர் இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து உயிரியல் வராது. அப்போது இது கருப்புன்னு வச்சுக்கிட்டு இதை உயிரியல்னு எடுத்துக்கலாமா? இது உயிரியல், இங்கே கருப்பு கலர், இது கலரை சொல்லுது. சரிங்களா. வேதியியல், இயற்பியல், கணிதம், உயிரியல். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், இன்னும் இல்லாத ஒரே ஒரு புத்தகம் என்ன புத்தகமாக இருக்குது? வரலாறு இருக்குது. அப்போ வரலாறு இங்கே போட்டுக்கலாம், அதே மாதிரி வரலாறு இங்கே வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாமா? இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா கணிதம் வெள்ளை, இடது பக்கத்துலேருந்து 4வது இடம் வாய்ப்பு இல்லை. வேதியியல் மஞ்சள் கலரா? வேதியியல் நீல கலர் வரும், நீல கலர் வரும். ஓகே, அப்போது இடது பக்கத்துலேருந்து 5வது இடம் கலர் தப்பு. சரிங்களா, கலர் தப்பு, அதனால் இது வராது. இயற்பியல் சிவப்பு, இயற்பியல் சிவப்பு நிறமா? எஸ், இயற்பியல் சிவப்பு நிறம் தான். இடது பக்கத்துலேருந்து 3வது இடமாக வருமானு பார்த்தா 4வது இடமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4வது இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா 2வது இடமா இருக்குது, 3வது இடமா இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னாலும் வேதியியல் நீல கலரா? இடது பக்கத்துலேருந்து 1வது இடம் வருமா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா இடது பக்கத்துலேருந்து 1வது இடம் வருமா? எஸ், வரும். இப்போ வேதியியல் நீல கலர் அப்படிங்கிறது கரெக்டு. இடது பக்கத்துலேருந்து 1வது இடம் வருமானா வரும். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. ஸோ அதை மார்க் பண்ணிடலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா எஸ், கரெக்ட். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கேள்வி போகலாமா?
2 எண்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீது மீச்சிறு பொது மடங்கு 120 எண்ணில் அந்த எண்கள் யாவைன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட முடியும். ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான், அவ்வளோவே தான். ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு. அதாவது 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னா எல்லாமே 5:4 ரேஷியோவில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 2 எண்களுக்கான எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 120 வரணும். 15க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5:4 ரேஷியோவில் இருக்கான்னு பார்த்தா 5:4 5:4 எல்லாமே 5:4 ரேஷியோவில் தான் இருக்குது. 120 தான் வருமா எல்சிஎம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு 60 வரும். அதனால் இந்த ஆன்சர் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட அதிகமாக போகுது, அதுவும் இல்லை. 30க்கும் 24க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 வருமா அப்படின்னு பார்த்தா மல்டிபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ இது வந்து 24 × 5 வந்து 120 வரும், சரிங்களா? அப்போ இதனுடைய எல்சிஎம் 120 வருது. பட் 10க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 120 வராது. அப்போது ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்குது, அதை தான் மார்க் பண்ணணும் நீங்கள். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். அடுத்து ரூட்டில் 5/n = 625 அப்படின்னா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நான் ரூட்டை வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன தேவை எனக்கு? 5/n வேல்யூ, இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 625 ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னதுன்னா 25 ஆகும். ஓகே, 5/n = ஓகே 5/n = 25 × 25 தானே வந்து 225. சரிங்க, சாரி, நமக்கு ரூட் 625 ஸ்கொயர் ரூட் போட்டிருக்காங்க. இல்லை. ஸோ நம்ம வெளியே எடுக்கிறோம் மீன்ஸ் என்னென்னா இது 25 ஸ்கொயரு. ஓகே, இது 25 ஸ்கொயர் 625, கரெக்டாக? ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. இப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ தான் ரூட்டை வெளியே எடுக்க முடியும். இப்போ 5/n மீன்ஸ் 25 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ கிடைக்கும் நமக்கு, சரிங்களா? இப்போ எனக்கு தேவை என்னோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ என்னோட மதிப்பு அப்படிங்கிறத போது நம்ம எப்படி எழுதுவோம் அதை அப்படின்னா 5 பவரில் எழுதணும் இல்லையா? 25 ஸ்கொயர். ஸோ அதை 5 பவரில் எழுதணும்னா 5 ஸ்கொயர், சரிங்களா? 5 ஸ்கொயர் இந்த 2 4. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பவரை மட்டும் பெருக்குன்னா 2 4 8. ஸோ இங்கேயே சொல்லணும்னா இது வந்து 5/4 இருக்கும், சரிங்களா? 5/4 25 ஸ்கொயர்னு சொல்லலாம், அல்லது 5/4 அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருப்போம். இப்போ 5/n = 5/8 மாறி இருக்கும்னு அர்த்தம். ஸோ என்னோட வேல்யூ இங்கே வந்து 8, சரிங்களா? ஸோ 8 அப்படிங்கிறதா சரியான பதில். ஆப்ஷன் 2 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 சதுரங்களினுடைய பரப்பளவுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது 169, ஒன்று வந்து 196 அப்படின்னா சுற்றளவுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சுற்றளவுனா 4 பக்கத்தையும் பெருக்கியிருப்போம், அதுதானே? ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கும் 4 பக்கத்தையும் கூட்டியிருப்போம், 4ஆல் பெருக்கிக்குவோம். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4a சரியா? இங்கேயும் 4a தான். இந்த 4 எப்படியும் கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ இதுக்கு வந்து வெறும் அந்த பக்கத்துக்கான விகிதம் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இது 13, இது 14. ஓகே, 13 14. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 86. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின். தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஃப் மாதிரி கொடுப்பாங்க, பை சார்ட் கொடுப்பாங்க, ஓகே, டேபிள்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வரைபடத்தை படித்து அதை தொடர்ந்து வரும் கேள்விக்கும் விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்களா. 1994 முதல் 2000 வரையிலான வெவ்வேறு ஆண்டுகளில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய சதவீதம் பற்றி இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சதவீதங்களை வச்சு நம்மளால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதா? சரி, இங்கே கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு, அதோடைய பர்சன்டேஜ் இங்கே இயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1994ஆம் ஆண்டு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களோட எண்ணிக்கை 35,490 எனில் அந்த வருடத்தில் அந்த வருடத்தில் இருந்த மொத்த விண்ணப்பதாரர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1994 பார்த்தோம் அப்படின்னா 35% பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
35% பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னா அதனுடைய வேல்யூ 35,490 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த வருஷம் அப்ளை பண்ணவங்க எவ்வளவு? 100% அப்ளை பண்ணியிருப்பாங்க, 35% தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 100% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக 1 lakhக்கு மேலே போகும். சரிங்களா? ஸோ இதை 1% என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 1 அடிக்கலாம், 0, மறுபடியும் 1 அடித்தா 35, மீதி 14 இருக்கும். 14னா 4 டைம் வந்து 140, 4 டைம் 4 டைம் 35 வந்து இதாக வரும். அப்போ 100% அப்படின்னா 101400 ஆட் பண்ணால் முடிஞ்சது 100%. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? 101400 அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். எஸ், கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். சேம் அதே டயக்ராமில் வேறு கேள்விகள். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1997 மற்றும் 1997 ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகளையும் சேர்த்து தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களோட மொத்த எண்ணிக்கை 53,000 அப்படிங்கிறாங்க. புரியுதா? 97லையும் அதே மாதிரி 99 2 வருஷங்களையும் சேர்த்து குவாலிஃபை ஆனவங்க அப்படின்னு பார்த்தா 53,590. அதாவது 97, 99, சரிங்களா? ஒரு 70 அண்ட் அதே மாதிரி ஒரு 50%. இவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு பார்த்தா 53,590 பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 1999 ஆண்டு பங்கு பெற்ற விண்ணப்பதாரர்களோட எண்ணிக்கை 43,060 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் 50% தான் குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. கரெக்டாக? அப்ளை பண்ணது, குவாலிஃபை பண்ணது. இது 1999ல் அப்ளைடு வந்து 43,660. குவாலிஃபை ஆனது வந்து பார்த்திங்கன்னா அதில் 50%. இங்கே கொடுத்துருக்காங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் குவாலிஃபைடு 50%. 50% இதில் பாதி. அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 2 மீதி 1, 2 10, 3 6, 21530. இது கிடைக்குமா? 50% குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஓகே, 1999ல் 50% வந்து 21930. இது ரெண்டுலேயுமே சேர்த்து குவாலிஃபை ஆனவங்க. 1999லையும் ப்ளஸ் 97லையும் சேர்த்து குவாலிஃபை ஆனவங்களோட அப்ளிகேஷன்ஸ். இது குவாலிஃபை ஆனது 2 இயருக்கு சேர்த்து. நமக்கு 1 இயருக்கு தெரியும். அப்போ 21,530 இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 1997ல் எத்தனை பேர் குவாலிஃபை ஆனாங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, 97ல் எத்தனை பேர் குவாலிஃபை ஆனாங்கன்னு தெரிஞ்சிருமா? அந்த சதவீதம் தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், கழிச்சா என்ன கிடைக்கும்? 0, 6, 0, 2, 3, 32,060 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. கேள்வி என்ன அப்படின்னா 1997ல் குவாலிஃபை ஆனவங்களோட வேல்யூ இது. 1999 ஆண்டு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடன் ஒப்பிடுகையில் 1997 ஆண்டு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களோட சதவீதம் என்ன? இது கூட இதை கம்பேர் பண்ணோம். அதாவது 99ல் 21,530 பேர் தான் குவாலிஃபை ஆகிறாங்க. ஆனால் 97ல் வந்து பார்த்திங்கன்னா 32,060 பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதை பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரைட்டா? 21,530 இதில் வந்து பாதி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50% எடுத்துக்கிட்டோம். இதில் பாதி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 100%. இதில் பாதி எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 0, 7, 2, 14, மீதி 1, 2, 12, 1, 5. அதாவது 10,765. சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 32,000 சம்திங் க்ளோஸ் கிட்ட வருதா? அதாவது 150%. 150% இருக்கும். 150% இதை ஆட் பண்ணாமே அதிகமாக போகுது. அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா 5, 9, 2, மீதி 1, 2, 1, 32,295 வருது. ஸோ ஒரு 200 அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 150% எடுத்திருக்கோம். ஸோ 150 கம்மியான ஒரு பர்சன்டேஜாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா 120 இருக்காது, ரொம்ப தூரம். 160 வராது, 155 வராது. ஏன்னா 150 அதிகமாக இருக்குது. நமக்கு 149 இருக்கும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணிங்கனாலும் அதுதான் வரும். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்கிறோம். சரிங்களா? இதுலேருந்து ஒரு 50% எடுத்தாலே ஒரு 10,000 வந்துருச்சு. ஆனால் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போகுது. அப்போ 150% இருக்காது, அதோட கம்மியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். செக் பண்ணி பார்த்துருவோமா? எஸ், 4வது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் அறிக்கைகளில் எது கோட்டு வரைபடத்தை பொறுத்தவரை தீர்மானமாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து இதனுடைய முடிவாக இருக்காதுங்கிறத கேட்குறாங்க. சேம் வேல்யூ தான். இப்போ நம்ம ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு அது எப்படி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்.
1996 தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கையானது 1999 தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கையே சமமாக இருந்தனர்னு சொல்கிறாங்க. 96 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 99 பார்த்தோம் அப்படின்னா 50% பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சரிங்களா, இது குவாலிஃபை, இதுவும் குவாலிஃபை. ஆனால் அதே சேம் இயர் அப்ளை பண்ணவங்க சேமாக இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ளை பண்ணவங்களை பொறுத்து தான் வந்து அந்த விண்ணப்பதாரர்களோட எண்ணிக்கை வந்து குவாலிஃபை ஆகிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதனால் வந்து இது சமமாக இருந்ததான்னு சொல்ல முடியுமானா முடியாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா, முடியாதுங்கிறது சமமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். இருக்க முடியாதுன்றது அவங்களும் கேள்வி, எது முடியாதுன்னு கேட்குறாங்க. இதுதான் முடியாது, அப்போ இதுதான் ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? எஸ், அதுதான் ஆன்சர். சரி, மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மிக அதிக சதவீதமாக இருந்தனர். 2000 பார்த்தோம் அப்படின்னா அந்த குவாலிஃபை ஆனவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது 80% அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாங்க, சரிதான். 1994 2000 ஆண்டுகளுக்கு இடையே தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய சதவீதம் 4 ஆண்டுகளில் உயர்ந்தும் 2 ஆண்டுகளில் குறைந்தும் இருந்தனர் அப்படிங்கிறாங்க. 94 பார்க்கும்போது 4 ஆண்டுகள் உயர்ந்து, இப்போ இங்கேருந்து உயர்ந்ததுக்கா அப்புறம் குறைஞ்சிருக்கு, மறுபடியும் உயர்ந்திருக்கு, குறைஞ்சிருக்கு, இங்கே ஒரு டைம் குறைஞ்சது, இங்கே ஒரு டைம் குறைஞ்சி, 2 வாட்டி குறைஞ்சிருக்கு. இப்போ இங்கே ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 டைம் இன்க்ரீஸ், 2 டைம் இன்க்ரீஸ், 3 டைம் இன்க்ரீஸ், அப்புறம் 4 டைம் இன்க்ரீஸ். ஆமாம், 4 டைம் ஏறி இருக்குது, 2 டைம் குறைஞ்சிருக்குதுங்கிறாங்க. அப்போ அதுவும் சரிதான். 94 ஆண்டில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மிக குறைந்த சதவீதமாக இருந்தனர். அதாவது பர்சன்டேஜில் எது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தா 94 தான் வெறும் 30% அந்த அளவுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பர்சன்டேஜில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அப்போ அதுவும் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இதில் வந்து எது இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சதா? அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட விருப்பத் தேர்வுகளில் எந்த ஆண்டுகளில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய சதவீதங்களுக்கு இடையேயான மொத்த வித்தியாசம் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வித்தியாசம், தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய சதவீதங்களுக்கு இடையே மொத்த வித்தியாசம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அதாவது 94 மற்றும் 95 சொல்லியிருக்காங்களா? 94 வந்து 35%, 95 வந்து பார்த்திங்கன்னா 60%. ஸோ இங்கே வந்து வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 25 இருக்குது. ஸோ இது ஆன்சராக இருக்கலாம். 95 97 பார்க்கும்போது 95 60, 97 10. ஸோ இது வந்து வெறும் 10% தான். 95 96 பார்க்கும்போது 95 96 பார்க்கும்போது அதுவும் 10% தான் வித்தியாசம். சரிங்களா, அடுத்து 96 99 பார்க்கும்போது 96 50, 99 50, இங்கே வந்து 0. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் அதிகமான வித்தியாசம் இருக்குது. ஸோ வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் 1 சரியான பதில். சரிங்களா, அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ரீட்டா, சரோஜ், பவன், விஜய் மற்றும் அனூப் ஆகியோர் ஒரு வட்டமேசையை சுற்றி அதன் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். பவன் சரோஜுக்கு உடன் அடுத்து இடதுபுறம், அனூப்பின் வலதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறார். ரீட்டா பவனுக்கு உடன் அடுத்து இடதுபுறம் அமர்ந்திருக்கிறார் எனில் விஜயன் உடன் அடுத்து வலப்புறம் யார் அமர்ந்திருக்கிறார்? ஸோ இது எல்லாமே ரீசனிங் கொஷின்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பர்சனல் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் சால்வ் பண்ணோம். இந்த கொஷின் இப்போ பாருங்கள். ரீட்டா, சரோஜ் மொத்தம் வந்து வட்ட மேசைனா முதல்ல வந்து ஒரு வட்ட மேசையை நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவங்கெல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கணும். டேபிள், இது வந்து ஒரு டேபிளாகவும் இதனுடைய சென்டரை பொறுத்தும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா சென்டரை நோக்கி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஒருவேளை வட்ட மேசையில் வெளிப்புறத்தை பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா அவுட்டர் வந்து ஏரோ மார்க் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே அதனுடைய மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மையத்தை 5 பேர் இருக்காங்க, மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பவன் வந்து சரோஜுக்கு உடன் அடுத்து இடதுபுறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பவன் இருக்காங்க, சரோஜுக்கு உடன் அடுத்து இடதுபுறம் இருக்காங்க. சரோஜுக்கு இடதுபுறம் தான் பவன் இருக்கணும். இப்போ சரோஜு இங்கே இருந்தால் இது அவனுடைய ரைட் சைடாகவும் இது அவனுடைய லெஃப்ட் சைடாகவும் இருக்கும். அவனுக்கு இடதுபுறம் லெஃப்ட் சைடு. சரிங்களா, இது வலதுபுறம், இது இடதுபுறமாக இருக்கும். ஸோ சரோஜுக்கு இடதுபுறமாக இருக்கான் பவன். அனுப்பினுடைய வலதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்திருக்கு, இடதுபுறமும் அனுப்பினுடைய வலதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறாங்க. சரிங்களா, அனுப்பு இங்கே போட்டோம் அப்படின்னா வலதுபுறம், அனுப்புக்கு வலதுபுறம் இது செகண்ட் பிளேஸில் பவன் வந்துடுவான். அப்போ அனுப்பு இங்கே வந்துடும், கரெக்டாக தான் இருக்கும். ரீட்டா பவனுக்கு அடுத்து இடதுபுறம் இருக்காங்க. பவனுக்கு அடுத்து இடதுபுறம்னா இங்கே ரீட்டா வந்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இங்கே வருவார். சரியா, அப்போது விஜயனுடன் அடுத்து வலதுபுறம் யார் அமர்ந்துக்கிறாங்க? விஜயனுடைய அடுத்து வலதுபுறம், விஜய்க்கு வலதுபுறம் அது யார்? அனூப் இருக்காங்க.
ஸோ ஆன்சர் வந்து அனூப் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே பசில்ஸ் தான். பெரிய பெரிய பசில்ஸ் இருக்கும், கோடிங் இருக்கும். இது எல்லாமே நம்ம இந்த பசில்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் கொஷின் 1 by 1 நம்ம வந்து டெய்லியும் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம தமிழ் இங்கிலீஷ்லேயும் தமிழ் டெஸ்ட்டும் ஆட் ஆகி இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ரொம்ப மினிமமான ப்ரைஸ் தான் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.